எல்லோருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆரோக்கியமாக வாழ 30 எளிய வழிமுறைகள், நாள் 27. நான் சொல்ல போற இலை ரொம்ப முக்கியமான இலை, குப்பைமேனி இலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் குப்பை இருக்கோ குப்பை ஓரமா எல்லாமே கிடைக்கும். ஆனா ரொம்ப அற்புதமான மூலிகை இது. நம்ம உடலுக்கு அழுக்குகளையும் கழிவுகளையும் வெளியேற்றி நம்ம உடம்புக்கு காற்றோட்டத்தை சீராக்கி நம்ம உடல் ஆற்றலா மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை இந்த குப்பைமேனி மூலிகை. இது எப்படி செய்யணும்னு சொல்றேன். இது 2 வழியா சாப்பிடலாம். ஜூஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. அது சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். பெஸ்ட் இதை ஒரு கைப்பிடி இலையை எடுத்துட்டு கழுவிட்டு கடாயில எண்ணெய் கொஞ்சமா ஊற்றி ஒரு கல்லுப்பு போட்டு அதை வதக்கணும். நல்லா வதக்கினா கொஞ்சமா சின்னதாயிரும், அது சுருங்க பிறகு சுடுசோறு போட்டு நல்லா பிணைஞ்சி ஒரு 2 உருண்டை பெரிய உருண்டையை எடுத்து நல்லா மென்று அந்த சாதத்தை மென்று சாப்பிடணும். சாப்பிட்டா 1/2 மணி நேரம் கழிச்சு சுடுதண்ணி குடிக்கணும். அவ்வளவுதான். இதை மாதம் 2 முறை இல்ல 1 முறை இதை முயற்சி பண்ணி பாருங்க. உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்கிறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமான பானம் கொடுக்கும். சளியை அழகா வெளியேற்றிடும். நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா வளருவாங்க, வளர்ச்சி நல்லா இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.